பாஜக நிர்வாகி மீது தொடர்ந்து மோசடி வழக்குகள் குவிய தொடங்கியிருக்கிறது. 150 கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கோரி பி.டி. ஆப்ரஹாமிடம் 95 லட்சத்தை மோசடி செய்ததாக பாஜக நிர்வாகி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடன் உறுதிப்பத்திரத்தை பத்திரப்பதிவு செய்வதாக கூறி இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, பாஜக நிர்வாகி மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? அவர் மீது என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கு? நிச்சயமாக கடந்த 10 வருடங்களாக இது போன்று பல்வேறு மோசடிகளில் சிக்கியிருந்த தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர், விவசாயியின் துணைத் தலைவர் எஸ்.ஆர். தேவர் மீதுதான் இந்த வழக்குகள் என்பது குவிந்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக இந்த எஸ்.ஆர். தேவர் எனப்படும் ராஜசேகர் மீது குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர் 700 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி அவரிடம் மோசடி செய்து சுமார் 3 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜசேகர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இது மட்டுமல்லாது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தெலுங்கானாவை சேர்ந்த தொழிலதிபரிடமும் 300 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்திலும் இவர் தெலுங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது சில மாதங்களாக இது போன்று ஒரு நூதன முறையில் தொழிலதிபர்களை, கடன் கேட்கும் தொழிலதிபர்களை மட்டும் குறிவைத்து இந்த மோசடியை இவர் அரங்கேற்றி வருகிறார். இந்த மோசடிகள் தொடர்பாகத்தான் அடுத்தடுத்து புகார்கள் கொடுக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் தற்போது தொடர்ச்சியாக பி.டி. ஆப்ரஹாம் எனப்படும் மலையாளத்தில் பிரபல தயாரிப்பாளரான ஸ்வர்க சித்ரா அப்பச்சன் என்பவரிடம்தான் இந்த மோசடியை இவர் அரங்கேற்றி இருக்கிறார். சுமார் 150 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி கடந்த 2022ஆம் ஆண்டு போலியான SBI வங்கி டிடி அந்த டிமாண்ட் டிராப்டுகளை காட்டி ஏமாற்றி இருக்கிறார். குறிப்பாக கடன் உறுதி பத்திரம், பிராமிசரி நோட் எனப்படும் கடன் வாங்கி தருவதற்காக கொடுக்கப்படும் அந்த பிராமிசரி நோட்டை பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று ஏமாற்றி அந்த தயாரிப்பாளரிடம் சுமார் 95 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றி இருக்கிறார். குறிப்பாக இந்த ஏமாற்றப்பட்ட பிரபல தயாரிப்பாளர் பி.டி. ஆப்ரஹாம், அதாவது சினிமா வட்டாரத்தில் அப்பச்சன் என அழைக்கப்படுவர். மலையாளத்தில் 10க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்திருக்கிறார். சமீபமாக நடிகர் மம்முட்டி நடித்த CBI 5 என்ற படத்தையும் தயாரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது நடிகர் விஜயின் அழகிய தமிழ் மகன் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்களையும் தயாரித்தவர் இந்த தயாரிப்பாளர் ஆவார். இந்த தயாரிப்பாளரிடம்தான் தொழில் மேம்பாட்டுக்காகவும் சினிமா தயாரிப்பிற்காகவும் அவர் 100 கோடி ரூபாய் பணத்தை கேட்டு பல்வேறு வங்கிகளில் தேடி வந்த போது இந்த எஸ்.ஆர். தேவர் என்பவர் ஒரு பெண்மணி மூலமாக, ரெஜிதா என்ற பெண்மணி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்திருக்கிறார். தொடர்ந்து இதுவரை 1500 கோடி ரூபாய் அளவிற்கு பல தொழிலதிபர்களிடம், பல சினிமா அதிபர்களிடமும் இதுவாண்டு கடன் வாங்கி தருவதாக மோசடி செய்திருக்கிறார். அடுத்தடுத்து வழக்குகள் என்பது அவர் மீது குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி கிருஷ்ணா, தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.